Hi fam, welcome to Prabha Surya vlog. Actually இந்த vlog நான் வந்து எடுக்க கூடாது அப்படினு தான் நினைச்சேன். பட் மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் ஈக்குவலா வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. யூடியூப்ல கூட கமெண்ட் எனக்கு அவ்வளவு வரலைங்க. இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல கால் பண்றீங்க. நிறைய பேர் காலையில ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் என் நம்பர் இருக்கவங்க எல்லாம் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு எப்படி இது பதில் சொல்றதுன்னு தெரியல. சானு எப்படி இருக்கா எனக்கு புரியுது உங்களோட கன்சர்ன். கண்டிப்பா இந்த vlogல என்ன நடந்தது அவ எப்படி இருக்கான்றத நான் சொல்றேன். என்ன நடந்தது அப்படின்னா நேத்துக்கு அவளை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ராகி ஊர்ல இருந்து அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதை காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு. யதார்த்தமா ஒரு 11 o'clock இருக்கும் ஷார்ப்பா. 11 o'clock 10:30 11 கூட இல்ல 10:30 கால் வந்தது. கால் வந்தனா இது என்ன புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கல. இட் வாஸ் மை மிஸ்டேக். உண்மையாலுமே அதை நான் என்னன்னு சொல்றேன். செகண்ட் டைம் தான் நான் கால் எடுத்தேன். காலை எடுக்கும் போது இந்த மாதிரி நாங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறோம், சானு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு பயங்கர ஷாக். என்னாச்சு மேம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சானு விளையாடும் போது கீழே விழுந்துட்டா, இந்த இடத்துல வந்து அடிபட்டிருக்கு அவளுக்கு. ஸோ நெத்தில அடிபட்டிருக்கு, நாங்க ஐஸ் கியூப்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். அவங்க கேட்டது எனக்கு அவங்க சொன்னது எனக்கு மைண்ட்ல இருக்கு. பட் நான் பேசணும்னு நினைச்சது சானு கிட்ட பேச முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு கொடுக்குறேங்க நீங்க பேசுங்க அவங்க கிட்ட. ஆக்சுவலி அவங்களே கொடுக்குறேன் சானு கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னா. அப்ப சானு கிட்ட பேசும்போது எப்படிப்பட்டு இருக்கு அவ லைட்டா அழுதுட்டே வந்துட்டு அம்மா நான் ஓகேம்மா எனக்கு லைட்டா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆக்சுவலி அவ அழுவுல கொஞ்சம் ஃபீல்ல சொல்லியிருப்பா போல. எனக்கு அது ரொம்பவுமே எமோஷனல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப நான் கேட்டேன் எக்ஸாம் முடிச்சிட்டியா சானு அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா எக்ஸாம் முடியல அப்படின்னா. சரி ஓகே நீ மேம் கிட்ட கூட அப்படின்னு. அப்புறம் திருப்பி அவங்க மேம் வாங்கி பேசினாங்க. பேசும்போது அப்பதான் அவங்க அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சொல்றது நான் எனக்கு கேட்கற இதுல டக்குன்னு கீழே விழுத்தான்னு சொல்லாம எனக்கு ஒரு மாதிரி பேனிக்க மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஹிப்ஹாப் விளையாடிட்டு இருக்கும்போது பாப்பா கீழே விழுந்துட்டா, அதுல வந்து நெத்தில அடிபட்டு இருக்குங்க கீழே விழுந்து. ஸோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, நாங்க ஐஸ் கியூப் வச்சுட்டு இருக்கோம், அது எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் ஆயிடும் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே மேம் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் நார்மலா தான் இருக்கா, அழகாளான்னு கேட்டதுக்கு அழுகல, நீங்க வேணும்னா வந்து கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா மேம் கேட்டதுக்கு இல்லைங்க இன்னும் எக்ஸாம் முடியல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணது வந்து சானோட ஸ்கூல் நர்சிங் ரூம்ல இருந்து கால் பண்ணாங்க. அவளோட கிளாஸ் டீச்சர் வந்து சங்கீதா மேம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய vlogல பாத்துக்கீங்க. ஸோ நான் இவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா எதுனாலும் சங்கீதா மேம்கிட்ட கூப்பிட சொல்லுங்க. ஏன்னா அவங்க சொன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க ட்ரூத் அப்படியே சொல்லிடுவாங்க. சானு படிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. இல்ல மேம் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுவாங்க எனக்கு பிடிக்கல. அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அது இருக்கனாலே என்னமோ எனக்கு வந்து அவங்களோட நிலையில சானு இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தனால நான் சொன்னேன் சங்கீதா மேம் எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி அவ எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா நான் சொல்றேன் மேம், பட் ஸ்கூல்ல போன் அலோடு கிடையாது, பட் நான் கன்வே பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கன்வே பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வல் டைம்ல எனக்கு சங்கீதா மேம் கால் பண்ணாங்க. அவங்க போன்ல இருந்து கால் வரவும் கிட்டத்தட்ட 11:45 இருக்கும். கால் வரவும் மேம் எப்படி இருக்கா சானு அப்படின்னதுக்கு சானு மம்மி வரி பண்ணாதீங்க, அவளுக்கு லைட்டா ஸ்வெல்லிங் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன் மார்னிங் ஏன் மேம் விளையாட விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் கேம்ஸ் டே இது, கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும், சானு அப்படிதான் பண்ணா, பட் எப்படி விழுந்தான்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிரவுண்ட்ல தான் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். அவ இப்ப எப்படி இருக்கா, அழுறாளா, ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிருக்கா, ப்ளீடிங் வர மாதிரி இருக்கா, எல்லாமே கேட்டதுக்கு அவங்க சொன்னது ஒரே வார்த்தை பேனிக் ஆகாதீங்க சானு மம்மி, அவ நல்லா இருக்கா, நீங்க ஃபீல் பண்ணீங்க நீங்க நல்லா கேட்டா அவளும் ஹர்ட் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவா, அவளுக்கு இப்ப ஹர்ட் ஆன பெயின் இருக்கு, பட் அவ வந்து அதை கண்டுக்கல, எல்லா குழந்தைங்களும் இருக்கும்போது அவ எக்ஸாம் முடிச்சுட்டா நீங்க வேணும்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எக்ஸாம் முடிச்சிட்டாளா அப்படின்னதுக்கு ஆமாங்க சானு மம்மி இந்த மாதிரி நர்சிங் ரூம்ல சொன்னாங்க, நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்ல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஆமா மேம் ஸ்கூல்ல வந்து சானு கிட்ட கேட்டேன், நான் அதுக்கு முன்னாடி சானு கிட்ட கேட்டேன் சானு எக்ஸாம் முடிச்சிட்டியா சானுன்னு கேட்டதுக்கு அம்மா முடிக்கலாமா இன்னும் எக்ஸாம் இருக்கணும். நான் சொன்னேன் சானுட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுக்கன்னா நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஞாபகம் அதான் நான் சங்கீதா மேம்கிட்ட சொன்னேன் எக்ஸாம் முடிச்சுட்டு கூப்பிட சொல்லி நான் தான் மேம் சொன்னேன். ஸோ நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அவ எக்ஸாம் முடிச்சுட்டா நீங்க தாராளமா கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது நடக்கிறது குவார்டர்லி எக்ஸாம். அவ நெக்ஸ்ட் ஹாஃப் டேல வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கொடுப்பாங்க.
எனக்கு அது வேற மனசு எனக்கு இவ வீட்டுல வந்து அவ்வளவு படிக்கிறதுல கதிரு பிரபா உங்க ஷாலா இருக்கனால ரொம்ப சட்டை பண்றா, தக்ஷ்மி எல்லாம் இருக்கனால இவ அவளையும் படிக்க விட மாட்டேன்றா தக்ஷ்மி. அதனால சரி இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு மைண்ட் கால்குலேட் பண்ணி நான் அவங்க மேம்கிட்ட கேட்டேன், மேம் சானு நான் இப்ப கூட்டிட்டு போறேன் ஸ்டேஜ்ல இருக்காளா இல்ல அவ ரிவிஷன் அட்டன் பண்றதுல இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவ ஷீஸ் ஆல்ரைட் மேம், ஒண்ணுமே பயப்பட வேண்டாம், எல்லா குழந்தையும் இருக்கும்போது அவ நார்மலா தான் இருக்கா, அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க கூப்பிட்டு போறதுனால கூப்பிட்டு போய்க்கலாம், இல்ல வேண்டாம்னாலும் வேண்டாம், உங்களோட இதுதான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் ஓகே மேம் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன் மேம் சொன்னாங்க. மேம் சொன்னாங்க ஸ்கூல்ல போன் அலௌடு கிடையாது சார் மம்மி, நீங்க வர மாதிரி இருந்தா ஸ்ட்ரெயிட்டா வந்து கூப்பிட்டு போய்க்கோங்க அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே மேம் சொல்லிட்டு கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இவங்க டேடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாணி கீழே விழுந்துட்டாலாம் அப்படின்னு நான் அப்பதான் சொல்றேன். விழுந்துட்டாலா உடனே நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் கேட்டாங்க பொறுமையா, அதுக்கப்புறம் கேட்டாங்க எப்படி விழுந்தா என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன், விளையாடிட்டு இருக்கும் போது வந்து கீழே குதிக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க, ஏதோ தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி அவ சொல்றா. நான் அவள்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னதுக்கு அவள்கிட்ட நீ பேசினியா அழுதாளான்னு கேட்டாங்க. அழலைங்க லைட்டா வலிக்குதுன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸாம் முடிச்சிட்டாலான்னு கேட்டதுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டா, பட் ஆனா அவளுக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து ரிவிஷன் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்லயும் அவ படிக்க மாட்டான், அட்லீஸ்ட் ஸ்கூல்ல படிச்சாவது ஞாபகத்தமா சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க டேடி என்ன சொன்னாரு அப்படின்னா, அவ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணா மட்டும் போய் கூப்பிட்டுட்டு வந்துரு, இல்லைன்னா வேண்டாம் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னொரு 3 hours தானே 3 o'clock நீங்க போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன் ஏன் டாடி நீங்க அப்படி சொல்றீங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறதுக்கு இல்ல வேண்டாம் அந்த மிஸ்டேக்கை பண்ண வேண்டாம், நம்ம அப்படி பேனிக் ஆகி ஒரு வாட்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட மைண்ட் செட் வந்து ஏதாவது படிக்கல ஏதாவதுனா கூட இல்ல எங்க அம்மாவுக்கு கால் பண்ணுங்க எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது வாண்டடா கீழே விழுந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். சாணு வந்து கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு கட் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து 3 o'clock தான் நான் போனேன். திட்டாதீங்க யாரும், பிகாஸ் இதை கொஞ்சம் நிதானமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் அவ இப்பதான் 5 to 6 years இருக்கனால இப்ப அடிப்பட்டா வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கூப்பிட வராங்கன்னு தெரிஞ்சுன்னா அவன் மட்டும் இல்ல ஒரு சில குழந்தைங்க நிறைய குழந்தைங்களே வந்து ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணா அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, மெயினா சாணு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கூப்பிட போல. 3 o'clock நான் போனேன்னா மண்டை இந்த அளவுக்கு வீங்கி இருக்கு. வந்தோடனே நான் கேட்டேன் என்ன பட்டோ அப்படி விழுந்தேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரிவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டதெல்லாம் வந்து அவளுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கத்த விட்டா இந்த இடத்துல வலிக்கும், நார்மலாக நமக்கே தலை வலிக்கும், சொல்ல தெரியாது, நமக்கே டென்ஷன் ஆகும். அவளுக்கு வலி இருந்துட்டே இருக்கு போல. அம்மா லைட்டாக வலிக்குன்னு கேட்டே இருக்கான். நானும் 3 hours once வந்து இந்த ஒத்தனை வச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் சாணும் பார்க்கணும்னு நினைப்பீங்க, நான் காமிச்சிடறேன். ஏன்னா நீங்க நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜ் பண்றதுக்கு வந்து எனக்கு தெரியுது என்ன மாதிரி தான் உங்களோட பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அட்லீஸ்ட் அந்த 100 பேர் எனக்கு அந்த மெசேஜ் வாட்ஸ்அப் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் மொத்தமும் சேர்த்து ஒரு 100லேருந்து 200 பேராவது கண்டினியூவா எனக்கு கால் சாட்டு மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு பியூரஸ்டான மனசுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்கு இப்போ சாணு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க உங்க சாணுவை வந்துருச்சு. பட் இங்க பாரு காமிச்சது எங்க அடிபட்டிருக்குன்னா இங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ரவுண்ட் மாதிரி தெரியும். எனக்கு ஜூம் பண்ணி எடிட் பண்ணலாம் தெரியாது ஃபேன், நீங்க வேணா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கதான் அவளுக்கு அடிபட்டிருக்கு. கை வைக்க விட மாட்டேன்றா. அந்த இடத்துல எங்களுக்குமே வந்து ஒரு ரெட் வித் பிளாக் கலர்ல ஆயிருக்கு. அதனால நாங்க அவளை கை வைக்கிறதுல ஐஸ் கியூப் வைக்கும்போது மட்டும்தான் நான் வச்சிட்டு இருக்கேன். அதுவும் மேக்சிமம் அவங்க அப்பா தான் வச்சிட்டு இருக்கா. நேற்றுக்கு அவங்க அப்பா வந்து கேட்டாங்க சாணு என்ன சாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு டேடி அம்மா என்கிட்ட ஃபோனில் அழுதா அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கே கஷ்டமா இருந்தது அவங்க அப்பா கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு. அவ்வளோதாங்க இவள்கிட்ட நான் கான்வர்சேஷன் அவ்வளோதான் பேச முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் 3 o'clock போயிட்டு தான் நான் வந்து இவளை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக அது மட்டும் அவள் ஃபேஸ்க்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அவங்க மாமா என்னோட அம்மா அப்புறம் இவங்க அப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோட்டோக்காக. அதுக்காக தான் நான் இன்னைக்கு காலையில் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆக்சுவலி அவங்களுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் எடுத்த ஃபோட்டோ. நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா நான் அதை வச்சேன். பட் இருந்தாலும் அதை நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு நீங்களும் பேனிக் ஆகிட்டீங்க என்ன மாதிரி. பட் இப்போ ஷீ இஸ் ஆல் ரைட் தான், வலிக்குதுன்னு சொல்கிறா. ஓகே தான் ஒரு 1 month கழிச்சானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துலையும் அடிபட்டிருக்கு கொஞ்சம். அது ஸ்கர்ட் எடுத்துட்டு அவன் காமிக்க முடியாது,
கொஞ்சம் இந்த இடத்துலையும் அடிப்பட்டனால நான் வந்து வேண்டாம், அது அவ்வளோதான். மற்றபடி ஷீ இஸ் ஆல்ரைட் தான். இது எல்லாமே நடக்கிறதாங்க ஸ்கூலில். அது அவளையும் ப்ளேம் பண்ண முடியாது, குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்களும் ப்ளேம் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹேப்பன் ஆவர்தான். இதெல்லாம் வந்து நம்ம பெருசுப்படுத்திக்க கூடாதுன்றனால தான் அவங்க அப்பாவும் அப்படி சொன்னாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அடிபட்டுருச்சு, ஓகே, அது என்ன பண்ணணுமோ அதை நம்ம அதை பண்ணிக்க வேண்டாம். ஸ்கூலில் விழுந்துட்டா கீழே விழுந்துட்டா அப்படின்னா, பட் உண்மையாலுமே ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா அடிபட்டா இப்படி குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. பட் இவ சொன்னதும் தாண்டி அவங்க எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் வேணும்னா வந்து பார்க்கலாம் அப்படின்னா. யூஸ்வலாக இவளோட ஒர்க்கிங் டைமில் வந்து எந்த பேரண்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் கட்டினா கூட ஆன்லைன் தான். நம்ம அப்படியே பேசினா கூட அவங்க ஸ்கூல் மேம்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள ஸ்கூல் தான். உண்மையுமே தப்பே சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஓகே. பட் இப்போ ஓகே, பட் நீ நல்லா இருக்கேன்னு உங்கள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் சொல்லிடு, நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஐ திங்க் நான் டெய்லி அந்த க்ரீம் வைக்கிறனால அவள் சொல்கிறா, டெய்லியில் பட்டு நேற்றுக்கும் இன்றைக்கும் வச்சோம், சரியாயிடும். அவளே சொல்லிட்டா சரியாயிடும். ஸோ மீண்டும் அடுத்த விழாவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.